இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான பலவிதமான கேள்விகளை கேட்டு தெளிவடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஜோதிடர் திரு பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஐம் கிளீம் ஷோ. அன்னை மனோன்மணியாய்சுதான் மாதாவா எங்கும் வியாபித்திருக்கும் என் அன்னை மகாசக்தியை வணங்குகிறேன். ஓம் சௌம் சரணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் நமகா. சொல்லுங்கம்மா. உத்தியோகம் புருஷ லட்சணம், அதை தாண்டி எல்லாருக்குமே இப்போ உத்தியோகம் லட்சணமான விஷயமா இருக்கு. பெண்கள் ஆண்கள் இரு பாலாருமே வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சில நபர்கள் மட்டும் பாத்தீங்கன்னா அடிக்கடி தொழில் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க. அவங்கள திரும்ப நம்ம மீட் பண்ணும்போது இல்லப்பா நான் வேற பிசினஸ் மாறிட்டேன், வேற தொழில் போயிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அடிக்கடி ரிப்பீட்டடா தொழில் மாற்றம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன சார்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அது. ஆக்சுவலாக இப்போ ஒருத்தர் நம்ம திடீர்னு மீட் பண்ணுறோம், ரொம்ப நாள் கழித்து, 1 மாதம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ நம்ம சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கும் போது இப்போ என்ன சார் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் கேள்வி கரெக்டாக தப்பா அப்படின்னா கேட்கக்கூடிய நபரை பொறுத்த விஷயம். ஏன்னா கேட்கக்கூடிய நபர் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்காருங்கிறது இவருடைய மனசில் பதியப்பட்டிருக்கு. இப்போ ஏதாவது புதுசாக பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அவர் கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தை ஜீவனஸ்தானம்னு சொல்கிறது, ராசிக்கு 10ஆம் பாவமும் ஜீவனஸ்தானம் தான் ஆக்சுவலாக. அப்போ வந்து பெரும்பாலும் நம்ம எடுத்துக்கிறது வந்து 90% வந்து ஜென்ம லக்னத்தை தான் எடுத்துக்கிறோம். இந்த ஜென்ம லக்னத்தை எடுக்கும் போது 10ஆம் பாவம் வந்து வீக்காக இருக்கும் பொழுது அடிக்கடி வேலை மாற்றமோ இடமாற்றமோ தொழில் மாற்றமோ, தொழிலில் பலம் இல்லாமல் இங்கே போனால் அங்கே என்னால் இருக்க முடியல, அங்கே போனால் அங்கே இருக்க முடியல, அங்கே வந்து டார்ச்சர் ஜாஸ்தியாக இருக்குது என்னோடய மேலதிகாரோடு இப்படி சொல்லிவிட்டு அந்த வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். சிலர்லாம் வெளிநாடு போயிட்டு 6 மாதம் 8 மாதத்தில் திரும்பி வருவாங்க. அதை சொன்னால் கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறதுலே அவங்க நோக்கம் இருக்கும், ஆனால் போயிட்டு 8 மாதம் கூட இருக்க மாட்டாங்க. அது காரணம் அப்படின்னா பேசிக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலோ, ஏன்னா சந்திரன் வந்து வளர்ந்து தேயக்கூடிய ஒரு கிரகம், கிரகம்னு சொல்லலாம். அதை 15 நாள் வந்து வளர்பிறையாக 15 நாள் தேய்பிறையாகவும் இருக்கும். அதுமாதிரி 10ஆம் இடத்துல குரு, அதைத்தான் 10இல் குரு வந்தால் பதவி பறிபோகும்னாங்க. இவங்க கோச்சாரத்தில் வர குருவெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ 10இல் உனக்கு குரு வருது அதனால் உனக்கு ஒரே பிரச்சனை அப்படின்னுறாங்க. அது மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அப்படின்னா ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் 35 வருஷம் 40 வருஷம் இப்படி ஒருத்தர் வேலை செய்வார், கோச்சாரத்தில் குரு வரது வேலை போயிடும் அப்படின்னா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10இல் குரு இருந்தால், நான் சொன்னது பேசிக் தான். இதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு அதிபதி யார், அவர் மறைஞ்சிருக்காரா, இல்லை நீச்சம் அடைஞ்சிருக்காரா, கெட்டிருக்காரா, இல்லை கெட்ட நட்சத்திர சாரங்கள், அதாவது அந்த எந்த நட்சத்திரமும் கெட்ட நட்சத்திரம் இல்லை, ஒரு பாதக நட்சத்திரத்தோட சாரத்தில் இருக்காரா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மாற்றங்கள். அதை கரெக்டாக இதில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிடலாமா அப்படின்னா 10க்கு ஒரு 8 ஜாதகம் சரி பண்ணிடலாம். கரெக்டான வழிபாடுகள் போய் அந்த கோயிலில் அந்த நட்சத்திரங்கள், இல்லை நட்சத்திர பிரயோக பரிகாரம்னு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட கிரகத்தை வழிபட்டால் அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் டீஆக்டிவேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பலப்படுத்துறது, பலத்தை குறைக்கிறது, அந்த மாதிரி பண்ணுறது, அது மாதிரி வழிபாடுகள், சில ஸ்லோகங்கள், சில ஆலயங்களுக்கு தொடர்ந்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சோன்னா அதுலேருந்து கொஞ்சம் வெளில வரலாம். 1 2 சரி பண்ணவே முடியாது, தலையெழுத்து அனுபவிச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையும் 1 2 வந்து அதை அனுபவிச்சு தான் ஆகணும். ஒரு 90% வரையிலும் அதை வந்து கரெக்ட் பண்ணி ஒரு ஸ்டடி மைண்டு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக ஒரு வகையில் சொல்லப்போனால் கிரகங்கள் மனம் சம்மந்தப்பட்டு தான் வேலை செய்யுது. ஸோ மனமை தெளிவாக வச்சுக்க முடிஞ்சால், அதுக்கு தான் பயிற்சிகளுக்கு போகிறோம், தியானம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். அதை பண்ண முடிஞ்சால் பல விஷயங்களை ஜெயிக்கலாம்ங்கிறது தான் அந்த அடிப்படையான உண்மை ஆக்சுவலாக. ஓகே சார், நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்களோட பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஓகேம்மா, பேசலாம். என்ன வயசாகுதும்மா பையனுக்கு? சரிம்மா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வந்துருச்சு பயிற்சியில். அப்புறம் சனி பகவான் வந்து 7.5 சனி முடிஞ்சிருச்சு, இனிமேல் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்கிறதான் அனைவருடைய கூற்றும். ஆனால் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் அந்த 5ஆம் இடத்துல இருக்க ராகு கொஞ்சம் பலமாக இருக்கிறதுனால இப்பையும் இன்னும் திருமண தடை தொடர்ந்து நீடிக்க தான் செய்யும். அதனால் வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்துக்கு நீங்கள், ஏன்னா ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி என்ன நடக்குங்கிறத விட
இப்போ வந்து அது நம்ம பார்த்தா தான் தெரியும். இப்போ நடக்கக்கூடிய டயத்துக்கு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு இன்னொரு 11 மாதங்கள் கூட தாமதமாகிறதுக்கு திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்கிறதுமா. நீங்கள் வந்து வழிபடக்கூடியதோ முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமை காலை 8லேருந்து 9 மணி சுக்கிரஹோரையில் முருகன் வள்ளி தேவியானையுடன் கூடிய முருகரை வழிபடுங்க. சம்மங்கி மாலை சாற்றி வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக திருமண தடை. நான் சொல்கிறது ரொம்ப எளிமையான பரிகாரம். நிறைய பரிகாரங்கள் இருக்குது. நான் எளிமையான பரிகாரம். அதனால் திருமண தடை விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, காலை வணக்கம். சொல்லுங்க சார், உங்களோட பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? உங்களுக்கா சார்? என்ன வயசாகுதுங்க சார்? 36 அப்படின்னா நீங்கள் ஜாதகத்தை நல்லா தெளிவாக பார்க்கணுங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற இடத்துல வந்து இன்னும் 2 மாதத்தில் ஆகிடும், 3 மாதத்தில் ஆகிடும், 6 மாதத்தில் ஆகிடும். அப்படி தான் பதில் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் பதில் வருதுங்களா? ஓ, எல்லா பொண்ணு வீடும் அப்படி தான் வருதா? வர அலையன்ஸ் எல்லாம் அப்படி தான் வருதா? சரி, சனிக்கிழமை இரவு 7லேருந்து 8 மணிக்கு நீங்கள் ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டு பாருங்கள். நான் லைவில் சொல்கிறதுனால எளிமையான பரிகாரம் சொல்கிறேன். ஏன்னா 5-6 பரிகாரங்கள் இருக்கும். 5-6 ஆலயங்களுக்கு 5-6 தினங்களில் இல்லை நட்சத்திரங்களில் போகிற மாதிரி இருக்கு. நான் 36 வயசுனா விளையாடல. அது வந்து உங்களுக்கு ஏதாவது கடுமையான திருமண தடை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த கிரகம் மறைஞ்சிருக்கோ அதை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா, ஆக்டிவேட் பண்ணால் அதுக்குரிய நட்சத்திரங்களில் போய்ட்டு அந்த கிரகத்தை வழிபட்டால் அந்த கிரகம் பலமடைஞ்சால் திருமணம் தடை இல்லாமல் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து சனிக்கிழமை இரவு நேரத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு 7லேருந்து 8 மணிக்குள்ளே பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு வந்து முடிஞ்சால் வெத்தலை மாலையோ துளசி மாலையோ சத்து வழிபடுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். சனிக்கிழமையில் மத்தியான நேரத்தில் பண்ணி பாருங்கள். அந்த தடை விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்களுங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகேம்மா, சார் இணைப்பில் தாம்மா இருக்காரு, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். என்ன வயசாகுமா உங்களுக்கு? 40. என்ன ஜாபுக்கு ட்ரை பண்றீங்கம்மா? பிரைவேட் ஜாப், பிரைவேட் கம்பெனி. சரி சரிம்மா, என்ன படிச்சிருக்கீங்கம்மா? சரிம்மா, இப்போ போயிட்டுருக்க நேரத்துக்கு உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. முயற்சி பண்ணுங்கள். செப்டம்பரில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உங்களுக்கு எளிய வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு. முக்கியமாக அஷ்டமி, பௌர்ணமி, சனிக்கிழமைகள் இந்த நாட்களில் பைரவரை வழிபடுங்க. நான் சொன்ன செப்டம்பரோட முன்னாடியே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஓகேம்மா, சார் இணைப்பில் தாம்மா இருக்காரு, உங்களோட கேள்வியை முன் சொல்லுங்கம்மா. என்னம்மா உங்க கேள்விமா? பையனுக்கு திருமணம் நடக்குதுங்க. அவன் வந்து மகர ராசி, திருவோண நட்சத்திரம், கன்னியா லக்னம். பொதுவாகவே மகர ராசி வந்து பேசிக்காகவே திருமண தடை ஏற்பட்டு தான் விலகும். அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். என்ன நட்சத்திரம்மா, என்ன வயசுமாகுது அவருக்கு? 31 ஆகுதா? சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் ஜோதிடர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் துர்கா வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. ஒரு 3 வாரம் குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். ஒரு 3 வாரம் எலுமிச்சை மலை சாத்துங்க. திருப்பி 3 வாரம் குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருங்க. அந்த திருமண தடை விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கணும். நிகழ்ச்சியோட தொடக்கத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய மேக்ஸிமம் கால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருமண தடை, திருமணம் இன்னும் ஆகலைன்ற கேள்வி தான் முன் வச்சுருக்காங்க. திருமண தடைக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு உண்டா சார்? அதாவது வந்து வாஸ்துவை பற்றி வந்து தவறான புரிதல் இருக்குங்கிறதான உண்மை. இப்போ வந்து ரொம்ப தவறான புரிதல் இருக்குது வாஸ்துவை பற்றி. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வாஸ்து பார்க்குறவர் என்ன சொல்லுவார்னா, இப்போ நம்மளும் பார்க்குறோம் வாஸ்து, ஆனால் யார்கிட்ட வந்து வாஸ்துனால தான் நீங்கள் கெட்டு போயிட்டீங்க, வாஸ்துனால தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு யார்கிட்டையும் சொன்னதில்லை. ஆக்சுவலாக நீங்கள் வாஸ்து வந்து எப்படி ஒரு இதில் வேலை செய்யுது அப்படின்னா வந்து நீங்கள் அப்போ ஜாதகத்துக்கு பலனே இல்லையா, ஜாதகத்தோட பலனே நடக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
ஜாதகத்தில் நேரம் கெடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தவறான வாஸ்துல போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. உங்கள் நேரம் நல்லா இருக்கும்போது நீங்கள் தவறான வாஸ்துவில் இருந்தால் கூட உங்கள் டைம் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு டைம் ஒரு புக்தியோ இல்லை அந்தரமோ கெடும்பொழுது அந்த பாதிப்பு வந்து உங்களை பாதிக்க ஆரம்பிக்கும், அவ்வளோதான். எல்லா திருமண தடைக்கும் இப்போ 10 திருமண தடை இருக்குது அப்படின்னா எல்லாமே வாஸ்துவால் தான் தடைப்படுதுன்னு இல்லை. எங்கேயாவது 100ல் ஒரு திருமணம் வந்து வாஸ்து கோளாறுனால நிற்கலாம். அப்போ கூட சொல்லுவாங்க, வாயு மூலையில் பொண்ணை படுக்க சொல்லுங்கள், டக்குன்னு கல்யாணம் ஆகி போயிடுவாங்க அப்படிம்பாங்க. அது உண்மையும் கூட. ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி இல்லை, 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாஸ்து பற்றி அவேர்னஸே இல்லை. வாஸ்துனா என்னென்னு தெரியாது, நிறைய வழிபாடுகளே தெரியாது. வழிபாடுகள்னால் இந்த இப்படி சுவாமி இப்போ வந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக ஜீரகத்தை கொதிக்க வச்சு எலுமிச்சம்பழச்சாரை புழிஞ்சு குடித்தா எல்லா நோயும் போய்டும். இந்த மாதிரி நிறைய தப்பான விஷயங்கள்லாம் நிறைய வருது. அதுபோல் வாஸ்துவை பற்றி இந்த மாதிரி பரிகாரங்களை பற்றி எல்லாம் வந்து இந்த கலை முழுக்க ஃபஸ்ட்டு இந்த வாஸ்துவாக இருக்கட்டும், ரத்தனங்களாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு அளவு வேலை செய்யும். 100% ஒரு மனிதனோட வாழ்க்கையை புரட்டி போடுறோன்னு நம்புறது வந்து தவறான விஷயம். ஆக்சுவலாக அவன் கர்ம வினைப்படி தான் வாழ்க்கை வந்து அமையும். வாஸ்து ஒரு பங்கு வகிக்குது, அவ்வளோதான். வாஸ்துப்படி கரெக்டாக உங்கள் வீடு இருந்தால் உங்கள் ஃப்ரிட்ஜு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு எப்படி ஸ்டெபிளைசர் யூஸ் ஆகுதோ, உங்கள் ஏர் கண்டிஷன் பாதுகாப்பாக இருக்க எப்படி ஸ்டெபிளைசர் வேலை செய்தோ, அதுபோல் வாஸ்து உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு வேலை செய்யுது. உங்கள் நேரம் சரியில்லாத நேரத்தில், உங்கள் டைம் சரியில்லை, உங்கள் ஜாதகப்படி நேரம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் வாஸ்து நல்லா இருக்க வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, அதில் மாற்றமே கிடையாது. ஆக்சுவலாக சேஃபாக இருக்கீங்க, அதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் பெரிய பிரச்சனை கூட சின்னதாக தப்பிச்சுக்கிட்டு சுகமாக இருந்துருவீங்க. ஆக்சுவலாக அதுக்கு வாஸ்து வந்து முக்கிய பங்கு வைக்கும். ஆனால் வாஸ்துபடி நீ ஒரு வீட்டை அமைச்சிட்டீங்கன்னா கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுலாம் இல்லை. ஜாதகத்தில் திருமண தடை இருந்தால் அதுக்குரிய வழிபாடுகள், அதுக்குரிய ஆலயங்களுக்கு செல்கிறது தான் சரி. இன்றைக்கி வந்து கல்யாணம் ஆகலைன்னா என்ன பண்ணுறாங்க, ராகுகேது, சர்பதோஷம், இந்த கோவில் அப்படின்னு ஒரு 4-5 இதை வச்சுருக்காங்க. அதே தான் திருப்பி பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் பல விஷயங்கள் இருக்குது. சில குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட பொருளை தானம் பண்ணிக்கிட்டே வந்தாவே திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் வந்து வாஸ்து மட்டுமே திருமண தடைக்கு காரணம்லாம் சொல்ல முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல அது இருக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல டக்குன்னு அதை மாற்றி அமைக்கும்போது கல்யாணம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது ஒரு கோளாறு அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள். எல்லா திருமண தடைக்கும் அதான் காரணம் இல்லை. இன்றைக்கி திருமண சம்மந்தமான கேள்விகளுக்கான காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஓடிட்டுருக்க நட்சத்திரம், இப்போ போயிட்டுருக்க வந்து உங்களுக்கு நட்சத்திர சாரங்கள், அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹோரை, இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருமணம் சம்மந்தமான கேள்விகள் ஜாஸ்தி வருது, வேறு ஒன்றும். ஓகே சார், அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, நிச்சயமா கோவில்பட்டிலேருந்து பேசுகிறீங்க. யாருக்கா கேட்கணுமா? ஐயா, நான் பணம் கொஞ்சம் வெளியே கொடுத்துருக்கேன் ஐயா. அது எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரணும், அதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லி கொடுங்க ஐயா. வட்டிக்கு கொடுத்தீங்களாம்மா? ஆமா ஐயா. வட்டிக்கு கொடுக்காதீங்கம்மா, வேண்டாம்மா. ஏன்னா வாங்குறவங்க வாங்கும்போது ரொம்ப ஆர்வமாக வாங்கிடுவாங்கம்மா. பேசிக்காக உள்ள விஷயம் இது, புதுசாக நான் சொல்லலை. வாங்கிடுவாங்க, கொடுக்கும்போது அவங்க வந்து அவ்வளோ சந்தோஷமாக கொடுக்க மாட்டாங்கம்மா. 99% அப்படி தான் கொடுத்துணுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கொடுக்கும்போது சந்தோஷமாக 99% கொடுக்க மாட்டாங்கம்மா. அதனால் நமக்கு தேவையில்லாத கர்சு தான் வரும் பார்த்திங்கன்னா. அதனால் வந்து பரவாயில்ல, இப்போ நடந்ததாகவே இருக்கட்டும். சனிக்கிழமை மாலை நேரத்தில் 7லேருந்து 8 மணிக்குள்ளே பைரவர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. பைரவருக்கு வந்து நல்ல சுத்தமான நெய் தீபம், நல்ல சுத்தமான நெய் வாங்கிக்கோங்க. ஒரு 3 தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு பூ மாலை உங்களுக்கு எந்த ஈஸியாக கிடைக்குதோ வாங்கி சாற்றி பணம் வரணும்னு வேண்டிக்கிட்டு செய்யுங்க. உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏதாவது ஒரு சிறு தொகையாவது சனிக்கிழமைக்கு அவங்க கையிலேருந்து வாங்க, இல்லை ரேவதி நட்சத்திரத்துலேயும் அவங்க கையிலேருந்து வாங்க. கண்டிப்பாக அந்த பணம் முழுமையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நான் புதுக்கோட்டை. ஓகேம்மா. என்னம்மா புரியலம்மா நீங்கள் சொல்கிறத? வினோத்குமார், சோமராஜ், சுவாதி நட்சத்திரம். சரி, என்னம்மா கேள்வி வினோத்குமாரை பற்றி? பையனுக்கு வேலைக்கு செட் ஆக மாட்டேங்குது, மேரேஜ் டிலே ஆகிடுச்சு. என்ன வயசாகுதுமா? 32 சார். 32 வயசு. அமாவாசை பௌர்ணமி இந்த 2 நாள்லையும் யாராவது ஒருத்தருக்கோ இல்லை 3 பேருக்கோ ஒத்தப்படையில் அன்னதானம்
முழுமையான அன்னதானம், அதாவது சாதம் சாம்பார் இந்த மாதிரி எல்லாம் கலந்து வாங்கி கொடுத்துட்டு, சாம்பார் ரசம்னு வாங்கி கொடுத்துட்டு, அன்னைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து கருமாரியம்மன் இல்லை முத்துமாரியம்மன் இந்த மாதிரி மாரியம்மன் வழிபாடு அமாவாசை பௌர்ணமியில் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா சிக்கல் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. இப்போ ஓடிட்டுருக்க நட்சத்திரம், இப்போ ஓடிட்டுருக்க லக்ன அடிப்படையில் சொல்லக்கூடிய பரிகாரம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இப்போ கேட்குற நேரத்துக்கு ஜாதகத்தில் வந்து 10ஆம் இடம் 7ஆம் இடம் ரெண்டுமே ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் மூணுமே கெட்டு போயிருக்காங்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஊரில் புதுக்கோட்டையில் அருமையான ஜோதிடர்கள் இருக்காங்க. அவர்களை அணுகி இன்னும் உரிய பரிகாரத்தை செய்யும்போது முழுமையான உங்களுக்கு மாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குமா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கணுமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம். நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க சார். டிவி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்களோட பேர் என்ன? ஹலோ ஹலோ, உங்கள் பேர் என்ன சார்? எங்கேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் தனப்பா. ஓகே சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் ஈக்காட்டுக்காக வந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்க சார், என்ன சார் உங்கள் கேள்வி? என் பொண்ணு திருமண தடை 30 வயசு ஆகுது. சரி, அவங்க சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். சரி சார், ஏற்கனவே ஒரு திருமணம் பேசி நெருக்கி நின்று போன மாதிரி ஏதாவது சூழ்நிலை ஏற்பட்டதா சார்? இல்லை சார், ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வந்து பார்த்தாங்க சார், அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. சரி சார், நீங்கள் என்ன பண்ணுங்க, வெள்ளிக்கிழமை இரவு 8லேருந்து 9 மணிக்குள்ளே கையில் மலையேந்தன் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வெற்றிலை மாலை தொடர்ந்து சாத்திட்டு வாங்க. திருமணத்தடை விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ நமஸ்காரம், சொல்லுங்க சார், உங்களோட பேர் என்ன, எங்கிறது கூப்பிடுறீங்க? உங்களோட கேள்வியை கேட்கலாம் சார். சார் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்க சார், என்ன உங்க கேள்வி சார்? என்ன எம்பிபிஎஸ்ஸா? சரி சரி சரி, அதெல்லாம் நல்லா முடிச்சுட்டு வர்றாரு, ஒன்றும் கவலைப்பட வேணாம். சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது. வந்தவுடனே நல்லா படிக்க சொல்லுங்கண்ணே. இங்கே வந்து ஒரு எக்ஸாம் எழுதினா தான் அவர் தொழில் செய்ய முடியும். அந்த எக்ஸாம் முடிச்சுட்டாருங்களா? நல்ல விஷயம். இப்போ நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர். நீங்கள் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் ஆஞ்சநேயர் தொடர்ந்து வழிபடுங்க. உங்களுக்கு தடங்கல்கள் இல்லாமல் நல்ல ஒரு அருமையான சூழ்நிலை உருவாகும். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். பிரேக்குக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம் சார், வாஸ்து ரீதியான பிரச்சனைகளுக்கும் திருமணத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கான்றதை பற்றி கேட்கும் போது இல்லை, ஒரு சிறிய தொடர்பு வேணால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பொதுவாக வாஸ்து குறைபாடு ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு சொல்லும்போது எல்லாராலையும் அந்த மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமான்னு கேட்டால் ஏற்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களோட ட்ரீம் ஹவுஸ், நான் பார்த்து இந்த வீட்டை வாங்கினேன், இந்த வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு போய் வாழ்றதும் கஷ்டம், இந்த வீட்டை இடிச்சு கட்டுறதும் கஷ்டம்னு சொல்லும்போது சின்ன மாற்றம் கொண்டு வர முடியுமா? செல்வ செழிப்போட வாஸ்து குற்றமுள்ள வீட்லையும் வாழ முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை பற்றி அதாவது கண்டிப்பாக முடியுமா? எப்படின்னா நிறைய வழிபாடுகள் இருக்குமா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னைக்கு பக்கத்தில் நீங்கள் சில வாஸ்து குறைபாடுகள், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில், வடபழனி முருகன் கோவில், திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில், மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில், பாரிஸில் உள்ள காளிகாம்பாள் கோயில், இது எல்லாமே வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆலயங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆலயம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் வாஸ்து குறைவுள்ள வீட்டை இடித்து கட்டினா தான் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்குரிய வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரும்பொழுதே உங்களுக்கு அந்த பிரச்சனைகளோட தன்மை குறையும். அதை மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு தானாகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் நிறைய மந்திரங்கள்லாம் அவங்களுக்கு சூட்டபிள். நிறைய பேர் இன்னைக்கு கூட அந்த வராகி பற்றி நம்ம பேச ஆரம்பித்ததுலேருந்து வராகி மந்திரத்தை கொடுங்க, அஷ்டபுஜ தசை, அப்புறம் இது துர்கையோட மந்திரத்தை கொடுங்கலாம் கேட்குறாங்க. அப்படியெல்லாம் மந்திரத்தை ஈஸியாலாம் கொடுக்க முடியாது. வராகிக்கு உரிய வழிபாடுகள் செய்கிறவங்க அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணலாம், ஒன்றும் கெடுதல் கிடையாது. அப்போ வாஸ்து குற்றங்களுக்கு சில மந்திரங்களை பயன்படுத்தி, மந்திரங்களை நீங்களே டெய்லி வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு வந்து அந்த தண்ணியை ஒரு இதில் வச்சு வீட்டில் தெளிச்சிங்கன்னாவே இந்த குற்றங்களுடைய தன்மைகள், அது குற்றங்கள் போயிட போகிறதில்ல, தன்மைகள் குறையும். நல்ல ஆலயங்களுக்கு போயிட்டு வரும்போது அந்த வைப்ரேஷன், எதுக்கு நம்ம கோவிலுக்கு போகிறோம், அந்த கோவிலுக்கு போயிட்டு வரதுனால உங்களுக்கு அந்த குற்றங்கள் குறைஞ்சி செல்வ செழிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். செல்வ செழிப்புலாம் எனக்கு கோடிக்கணக்கில் குவிஞ்சிட போகிறதில்ல. உங்கள் அடிப்படை பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வாழ்கிறதுக்கு அந்த கலையை தவிர உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்களை 1000 கோடி 500 கோடின்னு சம்பாதிக்க வைக்கக்கூடிய கலையெல்லாம் அது கிடையாது. இது வந்து நீங்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக பிரச்சனை இல்லாமல் நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்குரிய கலை இது, அவ்வளோதான். ஓகே சார், உங்களை நேரடியாக சந்திக்கிறது இருந்தால் எப்படி சந்திக்கிறது சார்? நான் இருக்கிறது KK நகர்மா. நாளைக்கு திருச்சி, நாளை மறுநாள் வந்து கோயம்புத்தூர். இது தகவலுக்காக தான். நீங்கள் உடனே நான் சொன்ன உடனே என்னை வந்து பார்க்குறதுக்காக, நான் கூப்பிடுறதுக்காக அந்த தகவலை நான் சொல்லலை. நான் நாளைக்கு இருக்கக்கூடிய இடம் திருச்சி, நாளான்னைக்கு வந்து நாளை மறுநாள் வந்து கோயம்புத்தூரில் இருப்பேன்.
ஸோ அந்த தகவல் தான் பேசிக்காக இருக்கிறது சென்னை. ஓகே சார். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்களோட பேர் என்ன, இங்கிருந்து கூப்பிடுறீங்க? பொண்ணு கொஸ்டின் கேட்கணும் மேடம். சொல்லுங்கம்மா, என்னம்மா உங்க கேள்விமா? பொண்ணு பேர் ராம் ஜெயந்திங் சார். அவளுக்கு படிக்க முடியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ். படிப்பு முடிய போகுதா? ஆமாங்க. வேலை கிடைக்குமான்னு கேட்கறேன். வேலை கிடைக்குமான்னு ஏம்மா கேட்குறீங்க? வேலை கண்டிப்பாக கிடைக்குமா. ஏன் கிடைக்குமான்னு சந்தேகமாக ரொம்ப தயக்கமாக கேட்குறீங்க. நிச்சயமாக கிடைக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன தாமதப்படலாம். ஆரம்ப காலத்தில் சம்பளம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அப்புறம் போக கூட்டிடுமா. இப்போ நீங்கள் கேட்குற நேரத்துக்கு அதான் பதில். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர். சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு ரெகுலராக நரசிம்மரை வழிபடுங்க. கண்டிப்பாக எல்லா தடையும் அகன்று நல்ல சுபிட்சமான நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு சார். இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக ஆன்மீக ரீதியான பல விதமான கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார். நன்றி. நன்றிம்மா, உங்களுக்கும் நன்றி. புதிகம் நிர்வாகத்தினருக்கும் மற்றும் ஊழியர்களுக்கும் நல்ல வாய்ப்பை தந்த இந்த பிரபஞ்சத்திற்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, நீங்களும் துல்லியமான ஆன்மீக விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இது தொடர்ச்சியாக இன்றைய நாளுடைய ராசி பலனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம்.